இந்த பொக்கிஷத்தை நீங்க பொக்கிஷம்னு பார்க்கணும், நீங்க மண்பாண்டம்னு பார்க்கணும். அந்த பொக்கிஷம் வல்லமையானது, அந்த மகத்துவமான வல்லமை, அந்த பவர்ஃபுல் பெரிய மகா மேன்மையான வல்லமை நமக்குள்ள வரணும். அந்த பொக்கிஷம் இதயத்துக்குள்ள வாசம் செய்யும். FOMO அப்படின்னு ஒரு நோய் இருக்கான். FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். காணாமல் போய் விடுவோமோ என்ற பயம், தோற்று போய் விடுவோமோ, பின்தங்கி விடுவோமோ என்கின்ற பயம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை ஜனங்கள் மத்தியிலே அதிகமாக இருக்கிறதா. அதுல பெட்ரோல் ஊற்றி எரிக்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வேகமாய் அது பரவுகிறதற்கு இன்னைக்கு இருக்கிற தகவல் தொடர்பு சாதனங்களும் இந்த சோஷியல் மீடியாவும் பயங்கரமா வேலை செய்தான். சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவர்கள் வரை மீடியாவில் பெஸ்ட் தான் உங்களுக்கு காண்பிக்கப்படும், சிறந்ததை காட்டுவார்கள். மேலே இருக்கிறான் ஒருவன், ஒரு குடும்பம் மேலே இருக்கிறது, ஒரு நபர், ஒரு நாடு மேலே இருக்கிறது, வசதிகள், வாய்ப்புகள் அல்லது மேன்மைகள், அழகு. அழகா இருந்தா நான் அழகு இல்லை அப்படின்னு காட்டுகிறது. திறமையா இருந்தா நான் திறமை இல்லை. ஐயோ எவ்வளவு திறமையா இருக்கான் பாருங்க, அவனுக்கு எவ்வளவு லைக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவனுக்கு ஆண்டவரவே தெரியாது பாருங்க, எவ்வளவு ஜாலியா இருக்கான் பாருங்க. நான் என்ன பண்றேன், நான் பின்தங்கி இருக்கிறேன். நம்மளுடைய இதயமும் நம்மளுடைய சிந்தையும் பாதித்துக்கிட்டே இருக்கோம். பின்தங்குறோம். உங்களுக்கு தெரியாது, அங்கே உங்க மனசுக்குள்ள ஓடுறது, நான் பின்னாடி போயிட்டேன், காணாம போயிட்டேன், ஐயோ நான் இன்ஃபீரியர், நான் நல்லா இல்லை, ஐயோ அப்படின்னு சொல்லுகிறதுனால இதனுடைய விளைவு என்னவா இருக்கிறதா, மக்கள் நிலையை மறக்கிறாங்க. நீ யார், மண்பாண்டம் நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.